அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியவசனம் நேயர்கள் மற்றும் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். இது ஒரு லென்டன் சீசன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் தியானித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிபார்த்து கொண்டிருக்கும் ஒரு காலம். கர்த்தர் இந்த காலங்களிலே நம் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் குறித்து தியானிக்கவும், அதில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இங்கிருந்து போகும்போது இறுதி வார்த்தைகளாக சீஷர்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த அனுபவத்தை நாம் ஒவ்வொரு பகுதிகளிலும் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு கேள்வியை மையமாக வைத்து நாம் தியானிக்கிறோம். வேத புத்தகத்திலே மத்தேயு 22 அதிகாரத்திலே 36 வசனத்திலே இப்படி ஒரு கேள்வி ஒரு நியாயசாஸ்திரி எழுப்புகிறார். எந்த கற்பனை பிரதானமானது? வேதம் கற்பனைகளை சொல்லியிருக்கிறது, கட்டளைகளை சொல்லியிருக்கிறது, அநேக பிரமாணங்களை சொல்லியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து நாம் அதிகமாக வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு ஊழியத்திலே கடந்து சென்றபோது மத்தேயு 22 அதிகாரத்திலே ஒரு நியாயசாஸ்திரி அங்கே வந்து இந்த கேள்வியை எழுப்புகிறார். கற்பனைகளில் பிரதானமான கற்பனை எது என்று சொல்லி இந்த கேள்வி அவர் எழுப்புவதை பார்த்தால் நீங்களும் நானும் என்ன யோசிக்கலான்னு சொன்னால், நன்றாக கற்பனைகளை அறிந்தவர் அவர். கற்பனைகளை குறித்து விவரம் சாதாரண பொதுமக்களை காட்டிலும் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவருக்கு இப்படி ஒரு கேள்வி வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், வேத பிரமாணங்கள் வேதத்தில் நிறைய பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நாம் யோசித்து பார்க்கும்போது 613 கட்டளைகளும் கற்பனைகளும் அது இருந்தது. அதில் 248 கற்பனைகள் நேர்மறையானது, 365 எதிர்மறையானது. இப்படி அவர்கள் பிரித்து கொண்டார்கள். மேலும் அவர்கள் எப்படி பிரித்தார்கள் கற்பனைகளை? இது கைக்கொள்வதற்கு எளிமையானது, இது கைக்கொள்வதற்கு கடினமானது என்றும் அவர்கள் பிரித்து வைத்து கொண்டார்கள். கடவுள் அப்படி பிரித்து கொடுக்கவில்லை, அவர்கள் அப்படி பிரித்து வைத்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்ததினால்தான் அந்த நியாய சாஸ்திரி என்கிற அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த கேள்வியை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கிறார். நிறைய கற்பனைகளை வாசிக்கிறோம், நிறைய கற்பனைகளை நாம் கடைபிடிக்க எல்லாரும் முயற்சி எடுக்கிறோம். ஆனால் தோற்று போகிறோம். சில கற்பனைகளை கை கொள்ளுகிறோம். ஆனால் கடைசியில் ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறது, இந்த கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை எது? இந்த கேள்வியை நியாயசாஸ்திரி கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் கூறுகிறார். இந்த நாளிலே இந்த 2 வசனங்களை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் தருகிற போதனை மலைப்பிரசங்கத்திலே நிறைய தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதன் பிறகு சீஷர்களோடு நடக்கும்போது அந்த உரையாடலிலே நிறைய போதனைகளை அவர் தந்திருக்கிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு உரையாடல் தான் இது. இந்த நியாயசாஸ்திரி கேட்ட கேள்வி வேதத்திலிருந்து வேதத்தை கை கொள்ளும்போது ஏற்படுகிற பிரச்சனையை அவர் கேள்வியாக முன்வைக்கிறார். நமக்கு கூட இப்படி ஒரு கேள்வி வரலாம். நிறைய கற்பனைகள் வேதத்தில் இருக்கிறதே, கட்டளைகள் இருக்கிறதே, இதில் எது ரொம்ப முக்கியமானது பிரதானமானது அப்படின்ற கேள்வி நமக்கு கூட வந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பான கற்பனை அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், உன்னை நீ நேசிக்கிறத போல பிறனை நேசிப்பாயாக என்று சொல்லுகிறார்.
இந்த இரண்டையும் அவர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், இது இரண்டுமே பிரதானமான கட்டளைகள் என்று சொல்லி அவர் சொல்லி தருகிறார். இதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம். முதல் குறிப்பாக, அன்பு கூற வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் அல்ல. இட் இஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் கமாண்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே நம்ம எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் நீ அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையாக அவர் சொல்லுகிறார். இதை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் உபாகமும் 5ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்கலாம். அதேபோல் யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். அதில் 10 கட்டளைகளை அங்கே மோசே ஆண்டவரிடத்தில் பெற்று வருகிறதை நாம் பார்க்கிறோம் யாத்திரையாகமத்தில். அதில் அவர் எல்லா கற்பனைகளையும் சொல்லிக்கிட்டே வருவார், ஒவ்வொரு கற்பனைக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டே வருவார். ஆனால் அந்த கற்பனைகளிலே நாம் தேடி பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே நாம் வாசித்து கொண்டிருக்கிற இந்த கற்பனையை அங்கே பார்க்க முடியாது. ஆனால் இந்த கற்பனைக்கான அடையாளத்தை ஒரு சின்ன வார்த்தையிலே அங்கே யாத்திரையாகமத்திலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, யாத்திரையாகமம் 20ஆவது அதிகாரத்தில் 6ஆவது வசனம், அவரில் அன்பு கூர்ந்து இந்த கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் மனிதர்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்கும்போது அந்த 6ஆவது வசனத்தில் ஒன்று வச்சிட்டாரு, நீங்கள் கடவுளை உண்மையாக நேசித்தா தான் நீங்கள் அவர் சொல்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியும். நீங்கள் அவரை நேசிக்காமல் நான் கட்டளைக்கு கீழ்ப்படிய போகிறேன், அவரை அன்பு கூறப் போகிறேன், என் முழு மனதோடு அன்பு கூறப் போகிறேன், என் முழு ஆத்மாவோடு அன்பு கூறப் போகிறேன், என் முழு இருதயத்தோடும் அன்பு கூறப் போகிறேன் என்பதை நாம் எடுத்துக்கொண்டு கடைப்பிடிக்க முயற்சித்தால் அநேக நேரங்களிலே அதிலே தோல்வியை தழுவுவோம். அநேக நேரங்களிலே அந்த கற்பனையை நாம் கற்பனையாக எடுத்து பார்க்கும்போது நமக்கு அது பெரிதாக தோன்றும். இதை செய்ய முடியாத ஒன்றாகவே நாம் பார்ப்போம், எந்த கற்பனையாக இருந்தாலும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 10 கற்பனைகளை சொல்லும் போதே அவர் என்ன செய்கிறார், இந்த ரெண்டையும் அவர் எடுத்துகிட்டு வர்றார். உபாகமம் 5ஆவது அதிகாரத்திலிருந்து, அதே போல் இங்கே யாத்திராகமம் 20ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பகுதியை அவர் ஒரு பதிலாக வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறார், நாம் அன்பு கூற வேண்டியது கட்டளை. அன்பு கூற வேண்டும் என்பது, கடவுளை நேசிக்க வேண்டும் என்பது, நாம் விரும்பினால் நேசிக்கலாம், விரும்பாவிட்டால் விட்டுவிடலாம். அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக அந்த அன்பு கூர்ந்து என்கிற வார்த்தையை எடுத்து அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் சொல்லுகிற இடத்திலே அவர் வைத்திருக்கிறதை உணர்ந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் உண்மையிலேயே என்னை நேசிக்க வேண்டும். அதுவும் அந்த நேசம் எப்படிப்பட்ட நேசமாக இருக்க வேண்டும், முழுமையான நேசமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் நம்மகிட்ட நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். அந்த உள்ளம் பாவம் நிறைந்த உள்ளமாக இருக்கும்போது அதிலே பரிசுத்தத்தை கொண்டு வர என்ன செய்ய வேண்டும், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது நமக்கும் அவருக்கும் இடையிலே அந்த ஐக்கியம் பலப்படுகிறது. நம்மை பாவங்களையெல்லாம் மன்னித்தவர்களாக, பாவத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் நம்மை தூக்கி எடுத்து பிதாவோடு நம்மை அவர் இணைக்கிறார். இந்த இணைப்பு முடிந்த பிறகு நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிற முதல் கட்டளை என்னன்னு சொன்னால், கடவுளுடைய பிள்ளையாக நீ மாறிவிட்டால் நீ உண்மையிலேயே தேவனை உன் முழு மனதோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு இருதயத்தோடும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நாம் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். அதில் ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தில் இருந்தார்கள், படைக்கப்பட்டதை அனுபவித்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு கனியை விலக்கி இருந்தார். அந்த ஒரு கனியை தேடி போய் அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் புசிப்பதற்கு பிசாசானவன் அவர்களை தூண்டினான். இது எல்லாத்தையும் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போம். இவ்வளவு படைப்பையும் ருசித்த முதல் மனிதனாகிய ஆதாமும் முதல் மனுஷியாகிய ஏவாளும் இவ்வளவு சீக்கிரமாய் அவர்கள் கீழ்ப்படியாமைக்குள் போனதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஒருவேளை சாத்தானுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ரொம்ப கவர்ச்சி மிக்கதாக இருந்ததா?
ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் ஏன் அலட்சியம் பண்ணினார்கள்? இப்படியெல்லாம் நமக்கு கேள்வி வரும். அதை நம்ம உத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த பகுதியிலே 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். ஆண்டவர் அவர்களோடு உரையாடுகிற ஆண்டவர், அவர்களோடு பேசுகிற ஆண்டவர், அதே போல் அவர்களோடு நேரம் செலவழிக்கிற ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னுடைய அன்பை வார்த்தைகளினால் மாத்திரமல்ல, நேரம் அவர்களோடு செலவழித்து காண்பிக்கிறார். அந்த அன்பு அவர்கள் பெற 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 அவர்கள் ஒன்றை செய்ய தவறிவிட்டார்கள். அன்பை பெற்றுக்கொண்ட அவர்கள் அந்த அன்பை ஆண்டவருக்கு நாமும் தர வேண்டும் என்ற ஒரு உணர்வு அந்த நாளிலே அவர்களுக்கு மேலோங்கி இருக்குமானால் அந்த அன்பு கீழ்ப்படிதலை கொண்டு வந்திருக்கும். எப்பவுமே வேத புத்தகத்தின் எந்த வசனத்தையும் நாம் எடுத்து அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லி சில நேரங்களிலே வருத்தப்படுவோம். அந்த வருத்தம் எல்லா கடவுளுடைய பிள்ளைகள்கிட்டையும் இருக்கும். சில வசனங்களை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். சில வசனங்கள் நமக்கு புரியாததாக இருக்கிறது, அல்லது பின்பற்றுவதற்கு கடினமாக இருக்கிறது, கீழ்ப்படிவதற்கு கடினமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் ஒன்றை நாம் செய்து பார்ப்போம் என்று சொன்னால், எது அவரை நான் நேசிக்கும் அந்த முதல் படிக்கட்டிலே நான் ஏறும்போது எனக்கு கீழ்ப்படிதல் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கீழ்ப்படிதல் என்பது அன்பின் அடிப்படையிலே எழும்ப வேண்டும். அநேக நேரங்களிலே இந்த கீழ்ப்படிதல் எப்படி எழும்புவதை நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம் என்றால், ஒரு பயத்தின் அடிப்படையிலே மக்கள் கீழ்ப்படிவார்கள். வீட்டிலேயே அப்பா அம்மா பிள்ளைங்களை கண்டிக்கும்போது அப்பா அம்மா தண்டித்து விடுவார்கள் என்று சொல்லி பிள்ளைகள் பயத்தோடு சில காரியங்களை அவர்கள் கீழ்ப்படிவார்கள். ஆனால் காலப்போக்கிலே அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த இதெல்லாம் மறந்துடும், அந்த அடிக்கெல்லாம் பயம் போயிடும் அப்படின்னு சொன்னால், எதுனாலும் சரி அம்மா அப்பா சொல்லுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போவதை நாம் பார்க்கிறோம். இதே தான் நம்மளும் அநேக நேரங்களிலே பார்க்கிறோம். அங்கே ஆதாம் ஏவாளுக்கும் அதே தான் வந்துச்சு. அவங்க தினம் ஆண்டவரை சந்தித்தார்கள், அவர்களுக்கு அன்பு இலவசமாய் கிடைத்தது, ஆண்டவருடைய படைப்பிலே எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். ஆனால் பதிலுக்கு அவர்கள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அந்த பொருள் அவருக்கு ஒரு விளங்காத புதிராகவே போய்விட்டது. அப்படி விளங்காத புதிராக போய்விட்டதுனால என்ன ஆயிடுச்சு, அங்கே அன்பு செலுத்த வேண்டிய அவர்கள், ஆண்டவருக்கு பதில் அன்பை தங்களிடமிருந்து கொடுக்க வேண்டிய அவர்கள் அந்த அன்பை தராமல் அவர்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். பிசாசானவன் அவர்களை வலையிலே வீழ்த்தி விட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே பல செய்திகளை கேட்கிறோம். வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் தினந்தோறும் நமக்கு வசனங்களை தருகிறார். சில வசனங்களை படிக்கும்போது நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா, இந்த வசனத்திற்கு ஏன் நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லை, இப்படியெல்லாம் நாம் யோசிப்பதில்லை. இந்த தபசு காலத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய அழைக்கப்படுகிறோம் என்று தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற அந்த கீழ்ப்படிதலை, எந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய எதிர்பார்க்கிறாரோ அந்த வசனத்தை தேடி பிடித்து அதை ஆண்டவருக்கு ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வந்து, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் இன்னைக்கு கீழ்ப்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த வசனத்திற்கு நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம்னு சொன்னால், ஒருவேளை அந்த கீழ்ப்படிதலில் நாம் தவறலாம். ஆனால் ஆண்டவர் திரும்ப நம்ம தூக்கி விடுவார். திரும்ப என்ன சொல்வார்னா, விட்டுறாத, இந்த கீழ்ப்படிதலை அன்று ஒரு நாள் விட்டு விட்டாய், ஆனால் இன்னைக்கு விட்டுறாத, திரும்ப எனக்கு அர்ப்பணி, நீ திரும்ப என்னோடு கூட நீ உரையாடு, பேசு, உனக்கு இதில் கீழ்ப்படிதல் என்ன சிரமம் இருக்குன்னு சொல்லு. ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால், கீழ்ப்படிதலே நமக்கு அவர் உதவி செய்வார். எப்போதுமே நம்முடைய நம்பிக்கை ஆழப்படுத்தக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால், ஆண்டவரை நேசிப்பது தான். நாம் நேராக நேசிக்காமல் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், நேசிக்காமல் ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கிறோம், நேசிக்காமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கிறோம். அதனால தான் அந்த மூணுலேயுமே நமக்கு அடிக்கடி தோல்விகள் வருகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாய சாஸ்திரிக்கு ஒரு நல்ல யோசனையை சொல்லுகிறார். நீ அன்பு கூறுவதிலே தொடக்க நிலையிலே நின்று விடக்கூடாது. கொஞ்சம் நான் இயேசுவை நேசிக்கிறேன், கர்த்தரை நான் கொஞ்சம் நேசிக்கிறேன் அப்படி நின்றாமல், என்னுடைய முழு மனதோடும், என்னுடைய முதல் இடம் என்பது அதற்கு அர்த்தம். அந்த முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனது, இவைகளோடு நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதற்கு காரணம், என்னுடைய ப்ரையாரிட்டி, என்னுடைய வரிசைப்படுத்தும் போது கர்த்தரை நான் நேசிப்பது தான், இயேசுவை நேசிப்பது தான் என்னுடைய வாழ்க்கையில் முதன்மையானது, என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானது. அதுதான் எனக்கு இன்றைய தேவை. அது ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா?
நம்ம யோசித்து பார்த்தா ஒரு பெரிய நன்மை நமக்கு கிடைக்கும். என்ன நன்மை தெரியுமா? கர்த்தருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டு சுயநலமாக இல்லாதபடி கர்த்தர் என்னை நேசித்தது என்னுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவர் என்னை நேசித்தது எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்காமல் என்னை நேசித்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நானும் நேசிக்கிறேன். இந்த ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவரை பற்றி சேர்வதிலே நம்மை இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்தும். அதை நாம் செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். உங்களோடு கூட ஒரு வரலாற்று குறிப்பை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1700 1760 வரை வாழ்ந்த கவுண்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. அவர் ஒரு ஓவிய சாலைக்கு செல்கிறார். அங்கே வைத்திருக்கிற அநேக ஓவியங்களை பார்வையிட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தை அவர் நின்று பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்த்து கொண்டே இருக்கிறார். நேரம் போகிறது. அந்த ஓவிய சாலையை மூடக்கூடிய நேரம் கூட வந்துருச்சு. அப்போ அவங்க போய் அவரை தட்டி, இங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, இங்கேயே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவரை கேட்கும்போது அவர் சொன்ன பதில், இங்கே ஆண்டவருடைய பாடுகளை விவரிக்கும் ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த ஓவியத்தின் கீழே, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், ஐ ஹவ் சஃபர்ட் ஃபார் யூ வாட் யூ ஹவ் டன் ஃபார் மீ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. நான் அதை யோசித்து பார்த்து கொண்டிருந்தேன். அவருடைய பாடுகள் என் மீது அவர் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. அவர் எனக்காக அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் மேலே சென்று அந்த கல்வாரி அந்த சிலுவையை அங்கே அவர் சுமந்து அங்கே முடிக்கும்போது அவர் எல்லா வேதனைகளையும் சுமந்தவராக அவர் அங்கே போனார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அங்கே அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் என்னுடைய அன்பை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் அதிகமாக யோசித்தவராக வெளியே வந்தார். அவருடைய நம்பிக்கையின் அந்த நிலை மாறியது. இன்னும் ஆழமாக ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தார். இன்னும் ஆழமாக ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தார். அநேக மிஷினரி பணிகளுக்கு அவரும் முன்னோடியாக இருந்தார் என்று சொல்லி வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்ப்பதில்லை. ஆண்டவரை நான் நேசிக்கிறேனா என்று சொல்லி நாம் கேட்டு பார்ப்பதே இல்லை. அன்பு என்ன கொண்டு வரும் என்று சொன்னால், இரண்டாவது குறிப்பாக நாம் பார்க்கிறோம், எளிமையான வெகு லகுவான கீழ்ப்படிதலை நமக்குள்ளாக கொண்டு வரும். கீழ்ப்படிதலை கடினம் என்று யோசிக்கிறோம், அது உண்மைதான். அன்பில்லாமல் நாம் கீழ்ப்படிய ஒரு முடிவெடுப்போம் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் கடினமானது. ஆனால் ஆண்டவரை நேசிப்பதிலே நம்மை அர்ப்பணித்து கொண்டு அவருடைய நேசத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, என்னுடைய நேசத்தை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று வாழ ஆரம்பிக்கும் போது எனக்குள்ளாக கீழ்ப்படிதல் என்பது என்னுடைய விருப்ப கீழ்ப்படிதலாக அது மாறுகிறது. விருப்பத்தோடு நான் கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலாக மாறுகிறது. பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே போராடினார். ஆண்டவரை மறுதலித்தார். 3 முறை மறுதலித்தார். நமக்கு வேதத்தில் அந்த பகுதிகள் தெரியும், அதை நம்ம வாசித்து பார்த்துருக்கிறோம். 3 முறை அவர் மறுதலிக்கிறார். 3 முறை மறுதலித்த அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது அவர் ஆண்டவரை அன்பை நினைவு கூர்ந்தவராக எழும்பி தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு, நான் இனிமேல் நான் கர்த்தருக்காக வாழ்வேன் என்று சொல்லி மனங்கசந்து அவர் அழுகிறார். இந்த ஒரு நிலை அவருக்கு முடிஞ்ச உடனே யோவான் 21ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறாரு. சந்தித்து 3 முறை இந்த கேள்விகளை கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? அதுக்கு ஆமாண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் பதில் சொல்கிறார். இந்த பகுதியை நாம் யோவான் 21ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். பேதுரு ஓரளவு அன்பை காண்பித்தார் சீஷத்துவ வாழ்க்கையிலே. ஆனால் அவர் மறுதலித்ததை ஆண்டவர் மன்னித்த போது, அவரை நேசித்தவராக அந்த பாடுகளின் ஊடே அவர் நடந்து செல்லும்போது பேதுருவை உற்று பார்த்தபோது பேதுருவுக்கு என்ன விளங்கியது? இப்படி நான் மறுதலித்த போதும் என்னை அவர் நேசிக்கிறாரே, நான் அவரை நேசிக்க தவறிவிட்டேனே என்ற நிலை அவருக்கு இருந்தது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்க்கும்போது சொல்கிறாரு, இனி நீ என்னை நேசிக்கணும், நீ என்னை நேசிக்கிறையா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டு அந்த பதில் அவர் வாங்குறாரு. ஏன் ஆண்டவருக்கு இந்த பதிலை நாம் சொல்ல வேண்டும்? நாம் அடிக்கடி யோசிக்கிறோம், ஆலய ஆராதனைகளிலே பல பாடல்கள் பாடுவோம். நான் உம்மை நேசிக்கிறேன் என்கிற கருத்தோடு வரக்கூடிய பாடல்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது.
நம்ம ஒருவேளை ஒவ்வொரு ஆராதனையிலையும் பாடும்போது ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்ற கருத்துடைய பாடல் எத்தனை முறை வருகிறது. அப்படி நான் அந்த பாடலை பாடும்போது எப்படி பாடுகிறேன்? எனக்குள்ளாக ஆண்டவரே நீர் என்னை நேசித்தீர், நானும் உம்மை நேசிக்கிறேன் என்ற உணர்வோடு அன்பை வெளிப்படுத்தி நாம் பாடுகிறோமா? அல்லது அதை ராகத்துக்காகவோ அல்லது ஆராதனையிலே எல்லோரும் பாடுகிறார்கள் என்பதற்காக பாடுகிறோமா? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பேதுரு கூட்டத்தோடு கூட்டமாக நின்று விட்டு போய்விடக்கூடாது. எனக்கு தனியா நீ பதில் சொல்லு, என்னை நேசிக்கிறாயா? உன் பதில் எனக்கு வேண்டும். உன் பதில் மொத்தமாக கூட்டத்தோடு நீ நிற்கும் போது சொல்கிற பதில் அல்ல. எனக்கு தனிப்பட்ட முறையிலே நீ என்ன சொல்ல வேண்டும்? என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்விக்கு ஆமாண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அவர் 3 முறையும் சொல்லுகிறார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. கர்த்தருக்காக எழும்பி நிற்கிறார். கர்த்தரை சாட்சியாக அறிவிக்கிறார். கர்த்தரை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நற்செய்தியை எடுத்துக்கொண்டு உலகமெங்கும் போகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, ஆண்டவரை நேசிக்கும் நேசம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு இருக்கிறது? வெளிப்படுத்தலிலே அவர் எழுதும்போது தேவனுடைய மனுஷன் இப்படி எழுதுகிறார் யோவான், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். அநேக நேரங்களிலே இந்த வசனம் நம்மை குறித்து என்ன எச்சரிக்கிறது தெரியுமா? நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அவரை நேசித்த நேசம் எப்படி இருந்தது? இன்று இத்தனை வயதாக இருக்கிறது, ஆண்டவரை எப்படி நேசிக்கிறாய்? உண்மையாய் நேசிக்கிறாயா? போலித்தனமாக பாடல் மட்டும் பாடிவிட்டு வேதத்தை வாசித்து விட்டு ஆண்டவருக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் நேசிக்கிறேன் என்றோ நேசிக்கவில்லையே என்றோ சொல்லாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பதில் சொல்வோம். உம்முடைய நேசத்தை பெற்ற நான் என்னுடைய நேசத்தை என்னுடைய இறுதி நாள் வரைக்கும் கடைசி வரைக்கும் கொடுப்பேன் ஆண்டவரே. இந்த பூலோகத்தில் வாழும்போது உம்மை நேசித்து உம்மை பின் செல்வேன் ஆண்டவரே. உம்மை நேசித்து உமக்கு கீழ்ப்படிவேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எங்களுடைய அன்பை எதிர்பார்க்கிறீர் சுவாமி. அதே போல் அதோடு சேர்த்து நாங்கள் பிறனை நேசிக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். உம்மை நேசித்தால்தான் நாங்கள் பிறனை நேசிக்க முடியும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிப்பதிலே தவறுகிறோம். உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி பாடல் பாடுகிறோம், வேதம் வாசிக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய அன்பை நாங்கள் உமக்கு காண்பிப்பதில்லை சுவாமி. அன்பை காண்பிக்கும் ஒரே வழி கீழ்ப்படிதல் தான் ஆண்டவரே. அன்பில்லாமல் கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படிதல் இல்லை என்றால் அன்பு இல்லை என்று தான் அர்த்தம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இது 2 முக்கியம் ஆண்டவரே. கீழ்ப்படிய வேண்டும், ஆனால் அதற்கு உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு குறைந்திருக்கிறது ராஜா. பாவம் ஒருவேளை எங்களை இழுத்தபடினாலே உண்மையிலே வைத்த அன்பு எங்களுக்கு குறைந்திருக்கிறது. இந்த நாளில் திரும்பவும் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்துவிட்ட பாவத்தை நினைத்து வருந்தி மன்னிப்பு கோருகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. திரும்பவும் உம்மை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை கண்டிப்பாக நாங்கள் உண்மையாக நேசித்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.